जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई जय गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अनंतकोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। द्वारका माई की जय। குருநாதருடைய பரம கருணையினால இப்போ நம்ம அடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆண்டு 2025. இந்த 2025வது ஆண்டு எல்லோருக்கும் குருநாதருடைய பரம அனுகிரகத்தையும் குருநாதருடைய கிருபையையும் வாரி வழங்கணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பொதுவாக இந்த ஆங்கில புத்தாண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கணும், ஆனால் அடியன் போடலை. அது சம்மந்தமாக சில விஷயங்கள் அடியன் இந்த லைவில் பதிவு செய்கிறேன். பொதுவாக ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது மகான்கள் ஏற்கிறதே கிடையாது. மகான்கள் காஞ்சி மகா பெரியவாளாக இருக்கட்டும், தப்போவன பெரியவாளாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணன் பரமஹம்சராக இருக்கட்டும், இது போன்ற மகா ஞானிகள் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய நியூ இயரை தவிர்க்கிறாங்க. அப்போ ஆங்கில புத்தாண்டுன்றது ஜனவரி 1 கொண்டாட வேண்டாமா அப்படின்னா கொண்டாடலாமா? அதை எப்படி சொல்லி கொண்டாடணும் அப்படின்றத மகான்கள் சொல்லித்தராங்க. எப்படின்னா கல்பத்தரு தினமாக கொண்டாடுங்க அப்படின்றத மகான்கள் சொல்லி கொடுக்குறாங்க. கல்பத்தரு தினம் அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்கிறத எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நன்னாளாம். கேட்பது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நன்னாளாக இருக்கக்கூடியது தான் இந்த ஜனவரி 1 அப்படின்றத மகான்கள் ரொம்ப சுட்டி காட்டியிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான ஞானி, விவேகானந்தருக்கே குரு அவர் தான். சாரதா தேவி அம்மையார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த ஜனவரி 1 அன்னைக்கு தான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பக்தர்களுக்குமே கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். ஒருத்தருக்கு ஆத்ம ஞானம் வேணும்னு கேட்டால் அடுத்த க்ஷணமே ஆத்ம ஞானத்தை கொடுத்தாராம். ஒருத்தருக்கு பக்தி ஞான வைராக்கியம் வேணும்னு கேட்டதுக்கு பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்தாராம். ஒருத்தருக்கு ராமனா தரிசனம் கேட்டதுக்கு ராமனா தரிசனம் கொடுத்தாராம். இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான தேடுதல்கள், ஆன்மீக சம்பந்தமான புரிதல்கள் கொண்ட அத்தனை அடியார்களுக்கும் கேட்டது எல்லாத்தையும் வாரி வழங்கின தினமா கல்பதரு தினம் அப்படின்றத மகான்கள் சுட்டி காட்டி அதை அந்த மாதிரி கொண்டாடுங்க அப்படின்றத மகான்கள் நமக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. ஆகையினால ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்றத அடியன் சொல்றதில்ல, கல்பதரு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்றத தான் அடியன் உங்க எல்லாருக்கும் சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன். வீடியோ பதிவில் ஒரே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். அதாவது எல்லாருக்கும் கல்பதரு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்றது. பொதுவாக நம்மளுடைய பாரத பூமியில் எண்ணற்றதான மகான்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி வாழக்கூடிய மகான்கள் தெய்வங்களுடைய லீலா வினோதமான திவ்யமான சேத்திரங்கள், அதாவது 108 திவ்ய தேசமாக இருக்கட்டும், 12 ஜோதிர்லிங்கங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனுகூலமான ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது தான். ஏதோ ஒரு அனுகூலமான விசேஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஒரு நிமிஷம் சாய். அதாவது 108 திவ்ய தேசம், அதே மாதிரி 12 ஜோதிர்லிங்கங்கள், 51 சக்தி பீடம், இந்த மாதிரி நிறைய புனிதமான சேத்திரங்கள் நம்மளுடைய தேசத்தில் உண்டு. இது ஒன்னொன்னுக்குமே ஒரு
வைபவம் உண்டு. ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு மகத்துவம் உண்டு. வாரணாசின்னு சொல்லக்கூடிய காசிக்கு ஒரு மகத்துவம் உண்டு. ஸ்ரீரங்கம், நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க சேத்திரத்துக்கு ஒரு மகத்துவம் உண்டு, ஒரு வரலாறு உண்டு. சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு ஒரு லீலை உண்டு, ஒரு மகத்துவம் உண்டு. அந்த மாதிரி நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு புனிதமான ஸ்தலங்களுக்கு நிறையதான மகத்துவங்களும் வைபவங்களும் கல்யாண லீலாங்களும் உண்டு. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது சுத்தமாகவே இல்லை. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெரிந்து கொண்டு நம்ம ஒரு தெய்வத்தையோ தெரிந்து கொண்டு ஒரு சேத்திரத்துக்கு போகிறதோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். என்ன லாபம் அப்படின்னா பணமா அப்படிலாம் இல்லை, அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருப்பை. அந்த அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருபா கடாட்சம் தாராளமாக நமக்கு கிடைக்குமா? சொல்றது புரியுதுங்களா? ஆகையினால அப்பேற்பட்ட புனிதமான சேத்திரங்களுக்கும் புனிதமான திரு ஆலயங்களுக்கும் எவ்வளவு மகத்துவம் உண்டோ அதுக்கு ஈடு இணையாகவே மகான்களுடைய அதிஷ்டானங்களுக்கு, மகான்களுடைய சமாதிகளுக்கு நிறையதான வைபவங்கள் உண்டு. உங்க எல்லாருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பூஜ்யாய ஸ்ரீ சாயி ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான சேத்திரம் மந்த்ராலய ஆந்திரால இருக்கு. அந்த மகான் எங்க பிறந்தார்? நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தார். புவனகிரி சிதம்பரம் பக்கத்துல அந்த சேத்திரத்தில் பிறந்து கும்பகோணத்தில் பயின்று வேதம் அனைத்தையும் கரைத்து குடித்து 64 ஆயர்கலைன்னு சொல்வோம் இல்லையா, அது அத்தனை கலைகளுமே அவரு நல்லா கைவந்த கலையா இருந்துச்சு. சம்சார வாழ்க்கையில ஈடுபட்டார். சில பல தொல்லைகள், சில பல கவலைகள், சில பல இடர்பாடுகள் வந்துச்சு. வரா மாதிரி ஒரு சூழ்நிலை தெய்வம் உண்டு பண்ணுச்சு. கடைசியில சரஸ்வதி மாதாவை தரிசனம் கொடுத்து நீ சன்னியாசம் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கடைசியில வெங்கடரமணான்னு சொல்லக்கூடியவரா வெங்கட கிருஷ்ணான்னு சொல்லக்கூடியவரா இருந்தவர் கடைசியில ராகவேந்திர தீர்த்த சுவாமிகளா மாறி அங்கு இங்கு பிராயணப்பட்டு கடைசியில துங்கபத்ரா நதி பக்கத்துல மாஞ்சாலா கிராமம், மாஞ்சாலா தேவி குடிகொண்டு இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய சமாதியை ஏற்றுக்கொண்டார். அதாவது பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மத்த சம்பிரதாயம் எல்லாத்துலேயுமே பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சமாதின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி மகான்களுடைய ஒரு சமாதிகளுக்கும் நிறைய வைபவங்கள் உண்டு. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு நீங்க போறீங்கன்னா நிறைய மகான்களுடைய சமாதிகள் உண்டு. அவங்க எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்களோ அதுக்கெல்லாம் மகத்துவம் ஜாஸ்தியாயிட்டு. ரமண மகரிஷியோடைய ஆசிரமம், அதே மாதிரி யோகி ராம் சுரத்குமார் மகாராஜோடைய ஆசிரமம், மேற்கொண்டு சேஷாத்ரி சுவாமியுடைய ஆசிரமம், இன்னும் நிறைய மகான்களுடைய ஆசிரமம் உண்டு. இந்த மாதிரி மகா சமாதிகள் ரொம்ப ஏராளமா உண்டு. அந்த மாதிரி நம்மளுடைய சச்சிதானந்த சத்குரு சாயிநாதர் குடிகொண்டிருக்கக்கூடிய சேத்திரம், அவரு பிறந்தது எங்க யாருக்கும் தெரியாது, வளர்ந்தது எங்க யாருக்கும் தெரியாது, அவங்க அம்மா அப்பா யாரு யாருக்கும் தெரியாது. ஆனா பாபா ஷிரடிக்கு எப்படி வந்தேங்கிறத பாபாவே சொல்லியிருக்கார். பாபா நான் எப்படி ஷிரடிக்கு வந்தேன் அப்படின்றத பாபா சொல்லியிருக்காரு. யாருக்கு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா, கவான்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கிட்ட பேட் பாபா கவான்கர் இந்த 2 பேர்கிட்டையும் நம்ம பாபா என்ன சொன்னார், எங்கிருந்து தான் ஷிரடிக்கு வந்ததா சொன்னார்ன்றத உங்க எல்லாருக்கும் இப்ப சொல்றேன். கவான்கர் கிட்ட பாபா சொன்ன அற்புதமான திருவாய்மொழி. சுவாமி உறங்கக்கூடிய சேத்திரம், அதாவது பாபாவுடைய ஆரத்தில் ஐசாயே பாபா சாயி திகம்பரா சாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரா சர்வய வியாபகத்தும் ஸ்ருதிசாரா அனுசயாத்ரி குமாரா ஐசாயே பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரத்தி வழிபாட்டுல அல்ல மாகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் பேர் வரும். அந்த மாகூர் காடு தான் தத்தாத்திரேய சுவாமி உறங்கக்கூடிய சேத்திரம். அந்த உறங்கக்கூடிய சேத்திரமான மாகூர் காட்டுல தான் வளர்ந்ததா பாபா சொல்லியிருக்கார். 2வது, அங்க நான் வளர்ந்தேன், அங்க இருக்கிற மக்கள் என்ன படாத அவஸ்தை பண்ணாங்க, எனக்கு இருக்கவே பிடிக்கல, அதனால அந்த ஊரை விட்டு நான் கிர்னாருக்கு வந்தேன். கிர்னார் யாருடைய சேத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்தாத்திரேய சுவாமியுடைய சேத்திரம். அந்த உச்சியில இருக்காரு சுவாமியுடைய இந்த திருப்பாதகம் இருக்கு.
அந்த கிர்னார் சேத்திரத்துக்கு நான் வந்தேன். அந்த கிர்னார் சேத்திரத்திலையும் இந்த மக்கள் என்ன உடலை படாத பாடு படுத்தி எடுத்தாங்க. அப்புறம் நான் ஊர் மாறிட்டேன். மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேத்திரத்துக்கு நான் போனேன். அங்கேயும் இந்த மக்கள் என்ன உடலை சதா தொல்லப்படுத்தினாங்க. அங்கிருந்து கிளம்பி நான் அக்கல்கோட்டுக்கு வந்தேன் அப்படின்றார் பாபா. அங்கிருந்து கிளம்பி நான் அக்கல்கோட்டுக்கு வந்தேன். அக்கல்கோட்ல இருந்து தௌதலாபாத், அவுரங்காபாத் பக்கத்துல தௌதலாபாத்ன்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அந்த காலத்துல வாழ்ந்த ஜனார்த்தன சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான மகாத்மா தனக்கு சேவை பண்ணதா பாபா சொல்றார். இப்ப அந்த ஜனார்த்தன சுவாமி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்த் ஏகநாதருடைய குரு ஜனார்த்தன சுவாமி. கிட்டத்தட்ட 15வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இந்த ஜனார்த்தன சுவாமி. அப்ப பாபா மாகுர்காட்ல வாழ்ந்த ஆண்டு தெரியாது, கிர்னாருக்கு வந்த ஆண்டு தெரியாது, மவுண்ட் அபுக்கு வந்த ஆண்டு தெரியாது, அக்கல்கோட்டுக்கு வந்த ஆண்டு தெரியாது. ஆனா தௌதலாபாத்துக்கு வந்த ஆண்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜனார்த்தன சுவாமி வாழ்ந்த நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு. அப்ப பாபா ஷிரடிக்கு வந்த நூற்றாண்டு 18, 1854 பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பாபா, அப்பனா பாபா எப்ப பிறந்தாருன்னே கணிக்க முடியாது இல்லையா? அதனாலதான் அவரை அழிவே இல்லாத பரம்பொருள் அப்படின்ற மாதிரி நிறைய மகான்கள் தன்னுடைய நூல்கள்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் பாபா எங்கும் இருக்கக்கூடிய உயர்ந்ததான சுவாமி அப்படின்றத நிறைய மகான்கள் பதிவு பண்றாங்க. அப்ப தௌதலாபாத்ல ஜனார்த்தன சுவாமி அவருக்கு பணிவிட செஞ்சாராம். பணிவிட செஞ்சதுக்கு அப்புறமா நேரா பாபா கிளம்பி பன்றிபுரம் போயிட்டாராம். பாபா நேரா கிளம்பி பண்டரிபுரம் போயிட்டாரு. பண்டரிபுர சேத்திரத்திலேருந்து ஷிரடிக்கு வந்ததா பாபா சொல்றார். ஷிரடிக்கு அப்புறம்தான் வந்தேன் அப்படின்றத பாபா சொல்றார். அப்படின்னா எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி பாபா வாழ்ந்தாரு, எத்தனை நூற்றாண்டுக்கு பின்னாடி ஷிரடிக்கு வந்திருக்காருன்றத கணிக்கவே முடியாது. சரிங்களா சாய்? அப்ப பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி மாகுர்காட்ல வளர்ந்ததா சொன்னார். மாகுர்காட்ல இருந்து கிர்னாருக்கு வந்திருக்கார். கிர்னார்ல இருந்து மவுண்ட் அபுக்கு வந்திருக்கார். மவுண்ட் அபுல இருந்து அக்கல்கோட் வந்திருக்கார். அக்கல்கோட்ல இருந்து தௌதலாபாத் வந்திருக்கார். தௌதலாபாத்ல இருந்து பண்டரிபுரம் வந்திருக்கார். பண்டரிபுரம் வந்ததுக்கு அப்புறமா ஷிரடிக்கு பாபா வந்திருக்கார். அப்ப பாபா எவ்வளவு ஒரு அற்புதமான மகாத்மா. அவர் எந்த நூற்றாண்டு வாழ்ந்ததா அப்படின்றத நம்மளால சொல்லவே முடியல. பார்த்தீங்களா? எத்தகைய நூற்றாண்டு வாழ்ந்ததா நம்மளால கணிக்கவே முடியாது. அதனாலதான் அவர்கள் அழிவில்லாத பிரம்மம், அழிவில்லாத சுவாமி அப்படின்றத நம்ம குறிச்சு வச்சுக்கலாம். ஒரு மகான்களுடைய திருவடிப்பட்ட இடத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்றத அடியேன் சொல்லியிருக்கேன். அப்படி அந்த மகத்துவம் இருக்குன்றத நான் எப்படி உணர்ந்தேன்? நான் நேர்ல பார்த்திருக்கேன். அதை எப்படின்னா, இப்ப நான் உட்கார்ந்துருக்கிற கோவில் சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயம் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு சித்தர், அவதூத சித்தர் சின்ன குஞ்சி அம்மான்னு பேரு. அந்த அம்மா இங்கேதான், நேத்து கூட இங்கேதான் வந்துட்டு போனாங்க. நிர்வாணமாவே இருப்பாங்க. உலகத்தையே ஆடையாக கொண்ட திகம்பர ரூபனா இருப்பாங்க. அவதூத சித்தர்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த சித்தர் அம்மா சொல்லிதான் இந்த கோவிலானது கட்டப்பட்டுச்சு. இந்த சித்தரம்மா ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாங்க. பட்டு போன மரம் துளிர் விட்டுச்சு. இதே சித்தரம்மா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. அந்த இடம் ஸ்கூலா கிளம்பிட்டு. இதே சித்தரம்மா இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. பெட்ரோல் பங்கா உருவாயிட்டு. அப்படி மகான்களுடைய சாநித்தியமும் மகான்களுடைய அந்த திருவடி ஸ்பரிசமும் பட்டதனாலேயே ஒரு ஊரே விளங்குது. ஒரு ஊரே நல்லா இருக்கு. அப்படின்னா சாயின்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் கிட்டத்தட்ட 60 வருஷ காலம் ஷிரடியில வாழ்ந்திருக்கார். 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, 60 ஆண்டு காலம் ஷிரடியில நம்ம பாபா சொரூபதாரியா வாழ்ந்திருக்கார். அப்படின்னா அந்த சேத்திரத்தினுடைய மகத்துவம் எவ்வளவு ஆழமா இருக்கும். சேத்திர சன்னியாசின் பேரு பாபாக்கு. சேத்திர சன்னியாசி இவர் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த மகான்கள் பழுத்த பழம், அந்த பழத்தை தேடி, இனிப்பை தேடி எது வரும்? எறும்பு வரும். அப்படிதான் இனிப்பான பழமா சாயி ஷிரடியில இருக்கார். நம்மளாம் எறும்பு. பாபாவுடைய பக்தர்கள்னு சொல்லக்கூடிய எல்லாருமே எறும்புக்கள், எறும்பு கூட்டம். அந்த இனிப்பு அங்க இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு நம்ம எல்லாரும் ஷிரடியை நோக்கி ஓடுறோம். அப்ப ஷிரடி போக முடியாதவங்களாம் ஷிரடி பாபா கோயிலுக்கு போறாங்கன்னா, அப்படின்னா ஷிரடியிலேருந்து பாபா நம்ம ஊர்ல இருந்து உட்கார்ந்துருக்காருன்னா அதுவும் ஒரு ஷிரடியே.
சொல்றது புரியுதுங்களா? பாபா எங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரோ அதுவும் ஷிரடி தான். அதுவே துவாரகாமாயி, அதுவே சாவடி, அதுவே லெண்டி தோட்டம், அதுவே சமாதி மந்திர், அதுவே குருஸ்தான். குருநாதர் எங்கு அமர்கிறாரோ அதுவே ஷிரடி அப்படின்றத நம்ம தாராளமா ஒத்துக்கலாம். இது ஷிரடி இல்ல, இப்ப நான் உட்கார்ந்துக்கிற கூத்தன ஒரு ஷிரடி சாய்பாபா கோயில், இது ஷிரடி கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. பாபா அப்படி வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா இது ஷிரடி இல்லாம எப்படிங்க போவோம்? சொல்றது புரியுதுங்களா? அந்த மாதிரி பாபாவுடைய அற்புதமான மகத்துவம் வந்து ரொம்ப 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 என்ன சொல்றது அப்படின்னா விலை மதிப்பே இல்லாதது. அவருடைய மகத்துவம், அவருடைய கல்யாண குணம். அவர் ஷிரடின்ற சேத்திரத்துக்கு தூப்கேட் கிராமத்திலேருந்து வந்ததா நம்ம சச்சரிதத்துல படிச்சிருக்கோம். ஏதோ ஒரு கல்யாண ஊர்வலத்தோட பாபா வந்திருக்கார். வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சுவாமி வந்தார், கண்டோபா கோயில் கிட்ட இறங்கினார். இறங்கின உடனே அங்கிருந்த பூசாரியான மகள்சால்பதி நேரா ஓடி வந்து ஆவோ சாயின்ற திருநாமத்தை சூட்டினார். ஆவோ சாயி. பாபாவுக்கு நாமம் இல்லை, பாபாவுக்கு ரூபம் இல்லை. ஆனா ரூபதாரியா வந்தவருக்கு நாமம் கிடையாது. பக்கிரி, இளம் பக்கிரி அப்படின்றது தான் மற்றவங்க கூப்பிடுறது. பேரு தெரியாதவன அப்படி தானே கூப்பிடுவாங்க. ஐயோ இங்க வாயன்னு தானே கூப்பிடுவாங்க. இங்க பாருப்பா சேப்பு சட்டை இங்க வா அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. பேரு தெரியலன்னா அப்படி தானே கூப்பிடுவாங்க. அப்ப பாபா இளம் வயதா இருக்கிறச்சு இளம் பக்கிரியா எல்லாரும் அழைக்கப்பட்டார். சரிங்களா? ஆனா ஷிரடிக்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் அந்த சுவாமிக்கு பாபா, அதாவது மகள்சால்பதி மூலமா தெய்வமே ஆவோ சாயின்னு கூப்பிட வச்சு இந்த ஃபக்கீர்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமிக்கு, இளம் பக்கீருக்கு சாயி அப்படின்னு சொல்ல கூப்பிட வச்சு பிற்காலத்துல அது பாபாவாக மாறி சாயி பாபா அப்படின்ற திருநாமம் வந்து யார் வாக்குனால இருந்து வந்திருக்குன்னா ஒரு பக்தனுடைய வாக்குனால வந்திருக்கு அந்த சாயின்ற திருநாமம். ராமனுக்கு அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க, கிருஷ்ணனுக்கு அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க, ஒரு அவதார புருஷர்களுக்கும் அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க. ஆனா சத்குரு சாய்நாதருக்கு யாரு பேர் வச்சா? ஒரு பக்தன் பேர் வச்சிருக்கார். எவ்வளவு உயர்ந்ததான திருநாமம்! இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய 2 எழுத்து நாமா சாயி சொல்லக்கூடிய நாமா. இந்த நாமாவை கொடுத்த அந்த பக்தருக்கு நம்ம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கணும், அந்த அடியவருக்கு நம்ம எவ்வளவு நமஸ்காரம் பண்ணணும். சாயின்னு வாயார கொடுத்து சொல்றோமே, அந்த நாமாவை தந்த பக்தர் மகள்சால்பதி. அதே நாமாவை உலகறிய செய்தது பாபாவுடைய பரம பக்தை ராதா கிருஷ்ணமாயி. அந்த அன்னை தான் பாபாவுடைய திருநாமத்தை எல்லாரும் சொல்லணுன்றதுக்காக நாம ஜபமா அம்மா தொடங்கி வச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம நாம ஜபமா சாயி 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 சாயின்னு சொல்றோம். 2வது சாயி நாம சப்தாகம். சாயி சச்சரிதத்துல அத்தியாயம் 6ல ராதாகிருஷ்ணமயம்மா சித்திர மாசம் 1ஆம் தேதியிலேருந்து சித்திர மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் நாம சப்தாகம் பண்ணதான் நம்ம பதிவு இருக்கு. அந்த பதிவு எடுத்து பார்த்தோம்னா சாயிநாதருடைய நாமத்தை தான் அவங்களும் பாடியிருக்காங்க. சாயிநாதருடைய நாமத்தை தான் அவங்களும் பாடியிருக்காங்க. அப்ப சாயின்ற திருநாமத்தை வச்சது பக்தன், அந்த சாயின்ற நாமத்தை உலகறிய செய்தது பக்தை, பாபாவுடைய பரம பக்தை. அப்ப பக்தர்களால மட்டும்தான், அடியவர்களால மட்டும்தான் பகவானுடைய கிருபைய, பகவானுடைய அருளாசிய எல்லாருக்கும் மாறி வழங்க முடியும். பாபான்னு சொல்லக்கூடிய பரம்பொருளை அடையாளம் காட்டி தந்தது அடியவர்கள் தானே. அப்ப அந்த அடியார்களுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு தானே பகவான் எங்க பார்த்தாலும் ஓடி வரான். அப்பேற்பட்ட சுவாமி வரார். மகள்சால்பதி ஆவோ சாயின்னு கூப்பிட்டார். பாபா வந்து ஒன்னும் சொல்லாம அமைதியா இருந்தார். அப்படி இப்படி பார்த்தார். கண்டோபா கோயில்ல இடம் இருந்துச்சு. அப்ப பாபாவோட சொரூபம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு முஸ்லீம் ஃபக்கீர் மாதிரி இருந்ததுதான். அப்ப பாபா வந்து கண்டோபா கோயில போய் உட்காரலான்னு போனா அங்க இருக்கக்கூடியவர்கள் மகள்சால்பதியும் சேர்த்து நீங்க உள்ள போவே கூடாது, நீங்க ஒரு முஸ்லீம் அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்க. ஏன்னா அவர் போட்டு வந்த ட்ரெஸ் அப்படி, ட்ரெஸ்ஸை வச்சு இவர் ஒரு முஸ்லீமு அப்படின்னு நம்ம கணிச்சிடுறோம். ஆனா பாபா முஸ்லீமா அப்படின்னா முஸ்லீம் இல்ல. பாபா இந்துவா? அவர் இந்துவும் இல்ல. பாபானா என்ன அப்படின்னா அது எதுவுமே இல்லாதது, அது அனாதியானது, ஆதியும் அந்தமும் இல்லாதது. நமக்காக ஒரு உருவம் தரிச்சுட்டு வந்திருக்கே தவிர நம்ம மதத்துல வந்து பற்று வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா இந்து, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா முஸ்லீம், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா
கிறிஸ்டின் அப்படின்னு நம்ம வேறுபாட்டை பிரிச்சு வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம தான் பிரிச்சு வச்சிருக்கோம் தவிர தெய்வம் ஒரு காலம் பிரிச்சு வைக்கவே இல்லை அப்படின்றத தெளிவா இந்த இடத்துல அடியேன் சொல்லிக்கிறேன். அப்ப பாபா போட்டு வந்த உடைநடைய பார்த்து இவர் ஒரு முஸ்லீம இந்து கோயிலுக்குள்ள இவருக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி தடுத்ததே மகள் சால்பதி அவர்கள் தான். அதுக்கப்புறம் பாபா என்ன பண்ணாரு, கிளம்பி போயிட்டார். எங்க போனாரு, குருஸ்தான். அந்த வேப்ப மரத்தடியிலேயே சதா உட்கார்ந்து இருப்பார். அப்படி அங்கங்க உட்கார்ந்து இருப்பார். லெண்டி தோட்டத்துக்கு பக்கத்துல, காட்டுக்குள்ள, எல்லா இடத்துலயும் தேடி போய் பாய்ஜாபாய் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பெரியதான சம்பவம் நிகழ்ந்துச்சு ஷிரடியில. இது சாயியின் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு, ஓங்கோல் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகான் தான் இந்த நூலை எழுதியிருக்கார். சாயி லீலா அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு, சாயி பாபாவின் திருவிளையாடல்கள். இந்த நூல்ல என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா, ஷிரடியில பயங்கரமான மழை வெள்ளம் வந்துச்சான். அப்ப ஷிரடி மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருந்துட்டாங்க. பாபான்னு சொல்லக்கூடிய இளம் பக்கீரி, ஒரு 30-35 வயசு சொரூபமா இருந்த பாபா அந்த வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்து இருக்கார் தியான நிஷ்டையில. அப்படியே கண்களை மூடி அவருடைய வாக்குல அல்லா மாலிக்னு சொல்லக்கூடிய நாமமே வரும் இல்லையா, அதே நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு காட்சி. வெள்ளமும் புயலும் சூழ்ந்து வர பாபாவை அப்படியே அந்த மண் தர அப்படியே அமுக்கிட்டான். இந்த குப்பை செத்த எல்லாம் அவர் மேல அப்படியே ஏறி போய் பாபாவையே அதை மறைச்சிட்டான். அந்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மகள் சால்பதி போன்றவங்களுக்கெல்லாம், ஆஹா சாயி பாபா மாட்டிக்கிட்டு இருக்காரே, அவரை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையேன்னு போறாங்க. போகிறதுக்கே முடியலையாம். கடைசியில தண்ணிலாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்த்தா பாபா அப்படியே சமாதியில் அப்படியே நிஷ்டையில இருக்காராம். அப்படியே சாஞ்சு கீழே கிடக்காராம் பாபா. அப்புறம் என்னாச்சுன்னா, விழிப்புணர்வுக்கு பாபா வந்ததுக்கு அப்புறம் சுவாதீனமா திரும்பவும் பழைய நிலைக்கு வந்த பாபாவை, பாபா நீங்க இங்க இருக்கக்கூடாது, நீங்க வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி, ஷிரடி மக்கள் கட்டாயப்படுத்தி பாலடைஞ்சி போன, எப்ப வேணாலும் இடிஞ்சி விழக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச மசூதியில நம்ம பாபாவை, அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்ற பாவத்துல உட்கார வச்சாங்க ஷிரடி மக்கள். இப்படித்தான் பாபா சமாதி மந்திர், அதாவது அந்த துவாரகா மாயின்னு சொல்லக்கூடிய பாலடைஞ்ச போன இடம், எந்த நேரத்துல இடிஞ்சு உழுன்னு தெரியாது, எந்த நேரத்துல பாம்பு பள்ளி பூரா வரும்னு தெரியாது. அந்த சமயத்துல தான் பாபாவை ஒரு மசூதி, பாலடைஞ்சு போன மசூதியில உட்கார வச்சாங்க. அப்புறம் பாபா மசூதியிலேயே தான் வாழ்ந்தார். பாபா மசூதியில தான் வாழ்ந்தார். அவர் சாப்பிட்டதெல்லாம் மசூதியில, தூங்கினதெல்லாம் மசூதியில. அந்த மசூதி ரொம்ப பாலடைஞ்சு போயிருந்தது. அந்த மசூதிய பாபா தானே சுத்தப்படுத்தி மாட்டு சாணியெல்லாம் எடுத்து அதை மொழுகி சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் நம்ம சச்சரிதத்தில் படிச்சிருப்போம். எதை எண்ணெய்க்காரங்கள்ட்ட போய் எண்ணெய் கேட்டால் எண்ணெய் இல்லைன்பாங்க. அதுக்கப்புறம் பாபா தண்ணியால விளக்கேற்றின நிலை எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மசூதியில தான் பாபா இத்தனை அற்புதங்களையும் சுவாமி பண்ணார். ஆரம்ப காலத்துல பாபா துணிலாம் அது மாதிரி அக்னிகுண்டம் எதுவும் ஏத்தலை. அப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, தெருவா தெரிஞ்சவங்க எல்லார் இடத்துக்கும் போய் யாருக்கு கஷ்டங்கிறது தன்னோட அந்தர்ஞானத்துல தெரிந்து கொண்டு நேரா அவங்க வீட்டுக்கு போய் இலைதலையெல்லாம் பறிச்சுட்டு பச்சையில பறிச்சு வைத்தியனா தேர்ந்திருக்கார் ஷிரடியில. அப்புறம் நாளுக்கு நாள் பாபாவுடைய பெருமை வளர வளர எல்லாரும் பாபா கிட்ட வரும் பொழுது அவரால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில அப்புறம்தான் பாபா ஒரு அக்னி குண்டத்தை தன்னுடைய யோகாக்னி மூலமா ஏற்றி அதை பாதுகாத்து அதுல விறகுகளை வச்சு எரிச்சு அதுலேருந்து வரக்கூடிய சாம்பலை தன்னை நோக்கி வந்த அத்தனை பக்தர்களுக்கும் அவர் நெத்தில இட்டு விட்டுருக்கார் பாபா. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாபா எப்படி ஷிரடியில வாழ்ந்திருக்கார், அவர் எப்படி அந்த மசூதியில வாழ்ந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. ஒரு விஷயம், பாபான்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் ஒரு உருவத்தை தாங்கி வந்திருக்கு. அதுக்கு இடம் கண்டோபா கோயில இல்லைன்னாங்க. அது நேரா போய் வேப்பமரத்தடியில உட்கார்ந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மகான உணர்ந்த சில அடியார்கள் மூலமா பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமிய துவாரகாமாயின்னு சொல்லக்கூடிய மஸ்ஜித்ல உட்கார வச்சது. அந்த மஸ்ஜித்தை பாபா என்னவா பார்த்தார், தன்னுடைய அம்மாவா பார்த்தார். பாபா அந்த மசூதிய மாயையா பார்த்தார். மசூதி மாயின்னு சொல்லுவார் பாபா.
மசூதி மாயி, அவள் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லுவார் பாபா. ஏன்னா பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி ஒரு அடியவருடைய லீலை, அதை கேளுங்க. பாலா சாஹேப் மிரிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் கிட்ட பாபா ஒரு கேள்வி வைக்கிறார். உங்களுக்கு துவாரகா மாயை தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். அந்த பாலனஞ்சி போன மசூதிக்கு நம்ம பாபா துவாரகா மாயி அப்படின்ற திருநாமத்தை சூட்டினார். சரிங்களா? அந்த துவாரகா மாயின்ற திருநாமத்தை சூட்டினார். அந்த துவாரகா மாயி யாருடைய சொரூபம்ன்றத பாபாவே சொல்லியிருக்கார். அதை படிக்கிற கேளுங்க. பாலா சாஹேப் மிரிக்கர் பாபாவுடைய சச்சரிதத்தில் வரக்கூடிய லீலை இது. உங்களுக்கு துவாரகா மாயை தெரியுமா அப்படின்னு பாபா கேட்க, இதோ நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பதே நமது துவாரகா மாயி. தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துக்களையும் கவலைகளையும் அவள் தடுத்து நிறுத்துகிறாள். இந்த மசூதி மாயி அப்படின்னு போட்டு சச்சரிதத்துல பிராக்கெட்ல அடக்கி ஆட்சி செய்யும் அம்பிகை அப்படின்றத சச்சரிதத்துல குறிப்பா இருக்கு. மிக்க கருணை உள்ளவள் இவள். ஒரு மனிதன் அவளுடைய மடியில் ஒரு முறை அமர்ந்தாலே அவனது எல்லா கஷ்டங்களும் விலகிவிடும் அப்படின்றதையும் சொல்லி, இந்த துவாரகா மாயின் குழந்தைகளை யாரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார். அப்ப துவாரகா மாயின்னு சொல்லக்கூடிய பாபா அமர்ந்த மசூதி ஒரு அம்பிகையுடைய சொரூபம். சாட்சாத்து பரம்பொருளே வந்து அம்பாளுடைய மடியில உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பாவமா இந்த லீலையை நம்ம பார்க்கலாம். சொல்றது புரியுதுங்களா? அதுப்ப பாபா வந்து அவருடைய மஸ்ஜித் சொல்லக்கூடிய உயர்ந்ததான மசூதி பாபா வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், அதனுடைய மகத்துவத்தை ஷிரடி மக்கள் புரிஞ்சிக்கல. அப்ப பாபா அந்த மசூதி மாயின்னு சொல்லக்கூடிய அந்த மசூதியினுடைய உயர்ந்ததான கல்யாண குணத்தை வைபவத்தை பாபா தன் வாக்குனால எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது அவளுடைய மடியில யாரு ஒருத்தர் உட்கார்றாங்களோ அவங்க பரியந்தங்காலம் வரை அந்த அந்த மசூதி மாயி அவர்களை காப்பாள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மசூதி மாயினுடைய முதல் குழந்தையா உட்கார்ந்ததே நம்ம பாபா தான். அந்த துவாரகா மாயின்னு சொல்லக்கூடிய மசூதி மாயின்னு சொல்லக்கூடிய அந்த மசூதி மாயினுடைய முதல் குழந்தை யாருன்னா நம்ம பாபா தான் முதல் குழந்தையே. இப்ப புரியுதுங்களா சொல்ல வர்றது? அந்த பாபாவுடைய மஸ்ஜித் மசூதியில நிம்பார்னு ஒண்ணு இருக்கும். நிம்பார் அப்படின்னு அழகா இருக்கும். தொழுகை கூடம்னு பேர் அதுக்கு. இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா துனின்னு ஒண்ணு இருக்கும், அக்னி குண்டம். அப்ப துவாரகா மாயி, துனி மாயி, மஸ்ஜித் மாயி. சொல்றது புரியுதுங்களா? துவாரகா மாயி, துனி மாயி, மஸ்ஜித் மாயி. அப்ப அந்த மாயினா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தமாகும். அக்னி குண்டம் இருக்கு, அது ஒரு மாயி, அவள் ஒரு அம்மா. பாபா அமர்ந்த ஒரு பீடம், அதாவது அமர்ந்த ஒரு இடம் மஸ்ஜித் மாயி, துவாரகா மாயி. அடுத்து என்னன்னா நிம்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது மஸ்ஜித் மாயி, மஸ்ஜித் மாயின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பக்தைக்கு மாயின்னு பேர் சூட்டினார், ராதா கிருஷ்ண மாயி அப்படின்ற திருநாமம். அப்ப மாயி மாயி மாயின்னு வருது பார்த்தீங்களா? அப்ப இந்த மூன்று அதாவது தேவிமார்கள், அதாவது உலகத்தையே அடக்கி ஆளக்கூடிய தேவிமார்கள் துவாரகா மாயி ரூபமாவே இருந்திருக்கிறார்கள். அந்த முப்பெரும் தேவிகளுடைய திருமடியில நம்ம பாபா உட்கார்ந்து அருளாட்சி புரிகிறார் இந்த உலகத்தை அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய பார்வை. இந்த பதிவை கேட்கக்கூடிய உங்களுடைய பார்வை அந்த துவாரகா மாயோட சொரூபத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அடியேன் என்ன எதை பொறுத்து நான் பார்க்கிறேன் அப்படின்னா, துவாரகா மாயி அப்படின்னு சொல்லக்கூடியது சாட்சாத்து அம்பாள், சாட்சாத்து அம்பாள். அம்பாளுடைய சொரூபமே துவாரகா மாயி. அந்த அம்பாளுடைய மடியில தவளக்கூடிய முதல் குழந்தையா இருந்தவர் நம்ம சிரிடி சாயி, நம்ம பாபா. பாபா தான் அந்த துவாரகா மாயினுடைய முதல் குழந்தை. அப்ப பாபாவை ரட்சணை பண்ண அந்த அன்னை, அதான் பாபா சொல்றார், அவளது மடியில் அமரக்கூடிய எல்லா குழந்தைகளையும் அவள் ரட்சணை பண்ணுவா, காப்பாத்து ரட்சணை பண்ணுவான்ங்கிறத பாபா சொல்றார். அப்படின்னா துவாரகா மாயி, மஸ்ஜித் மாயின்னு சொல்லக்கூடியது உயர்ந்ததான தாய்மடி. அந்த தாய்மடியில வந்து
எத்தகைய அன்பு கொண்டு நம்ம போய் உட்கார்றோமோ அத்தகைய அன்பு கொண்டு பாபா வந்து பரம கிருபை பண்ணுவார். ஏன்னா அந்த மசூதி மாயினுடைய முதல் குழந்தையா வளர்ந்தவரே நம்ம பாபா தான். முதல் குழந்தை நம்ம பாபா. அப்புறம்தான் பாபா தன் வாக்குனால இந்த துவாரகா மாயி இந்த மசூதியில யார் காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுடைய அவர்கள் வந்து வலி வேதனையோடோ கஷ்டத்தோடோ பலவிதமான துன்பங்களோட இருந்தா அவர்கள் எல்லாருமே இந்த மசூதியில காலடி எடுத்து வச்சா அவங்க மகிழ்ச்சியான பாதைக்கு செல்வார்கள் அப்படின்றத வந்து பாபா வந்து தன்னுடைய உபதேச மொழிகள்ல தாராளமா சொல்லியிருக்கார். அதை நீங்க படிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி பாபா வாழ்ந்த அந்த துவாரகா மாயினுடைய மகத்துவத்தை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. பாபா வந்து ஏன் அந்த மசூதிக்கு துவாரகா மாயி அப்படின்ற துவாரகா அப்படின்ற திருநாமத்தை ஏன் கொடுத்தார் அப்படின்றதுக்கு நம்மளுடைய பாபாவுடைய பரம பக்தர் BV தேவ் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஏன் பாபா வந்து துவாரகா மாயின் பேர் வச்சாரு? அதுக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஷிரடி வந்து பண்டரிபுர எல்லைக்குள்ள இருக்கான். என்ன, அதே மாதிரி பண்டரிபுரமும் துவாரகையினுடைய தென்னக மையமா இருக்கான். அதனால ஷிரடி துவாரகை தான் அப்படின்றத வந்து BV தேவ் வந்து தன்னுடைய குறிப்பேட்டில் பதிவு பண்ணியிருக்கார். இது சாயி சச்சரிதத்துல இருக்கு. அப்ப துவாரகா துவாரகை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த துவாரகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்ணவர்கள், சூத்திரர்கள்னு சொல்லக்கூடிய 4 வர்ணத்தார்களும் வரலாம் அப்படின்றது அர்த்தமாகும். அப்படி வந்தா இந்த துவாரகைக்கு வந்தா அது துவாரகால இருக்கக்கூடிய மாயையான அம்பாலும் சச்சிதானந்த சத்குருநாதரும் எதை கிருபை பண்ணுவாங்க அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வீடு, ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் தேவையோ அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது துவாரகா மாயி அப்படின்னு சொல்லக்கூடியதான் பாபா அந்த மசூதி மாய்க்கு பச்சை பேருன்றத நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த சர்ச் பண்ண விஷயத்தை தான் அடியன் வந்து உங்களுக்கு தாராளமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த துவாரகா மாயினுடைய குழந்தைங்களா இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுமையா பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றத பாபா உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த துவாரகா மாயினுடைய குழந்தைகளா இருக்கக்கூடிய நீங்க இந்த துவாரகா மாயினுடைய குழந்தைகளா நீங்க இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய புரோஜனத்தை அடையுங்க அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார். உங்களுடைய மனித வாழ்வினுடைய குறிக்கோளை அடையுங்கள் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார். நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் தேவை. ஒருத்தருக்கு கல்யாணம் வேணும், ஒருத்தருக்கு கார் வேணும், ஒருத்தருக்கு நகை வேணும், ஒருத்தருக்கு பொண்ணு வேணும், ஒருத்தருக்கு வந்து வீடு பாதிலேயே கட்டி நிற்குது அதை முழுசா கொடுக்கணும், ஒருத்தருக்கு என்ன சொல்றதுன்னா மாடு வந்து கண்ணே போடலை. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு தேடுதல், ஒருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி, ஒரு கோரிக்கைகள் இருக்கிற மாதிரி, இது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய இடமாகவும் இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பக்தி, ஞானம், வைராக்கியம், முக்தி, மோட்சம் இதையும் கொடுக்கக்கூடிய ஒரு வைபவமான இடமா திகழக்கூடியது தான் பாபாவுடைய துவாரகாமாய். பாபாவுடைய துவாரகாமாய். பாபா 60 வருஷம் அந்த ஷிரடின்ற மண்ணில் வாழ்ந்திருக்கார், ஷிரடின்ற சேத்திரத்தில் வாழ்ந்திருக்கார். அந்த துவாரகாமாயினுடைய அந்த வைபவமான இடத்துல அந்த மகத்துவத்தை எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஷிரடிக்கு போகிறோம் அப்படின்னா, அவ்வளோதான். யாருமே அதனுடைய மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்காம தான் போகிறாங்க. போயிட்டே இருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க. ஆனால் என்ன புரியுது என்ன புரியலன்னு நமக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ துவாரகாமாயின்னு சொல்லக்கூடிய அந்த வைபவமான இடம் வைகுண்டத்துக்கு சமம், கைலாயத்துக்கு சமம், பிரம்மலோகத்துக்கு சமம். அது ஒரு உயர்ந்ததான யோக பீடமா இருக்கு. யோக பீடம் அப்படின்னா கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கும். யோகம் அப்படின்னா சேர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தம். ஜீவாத்மா நான் அப்படின்னா பரமாத்மா சாயி. இந்த ஜீவாத்மா
பரமாத்மாவாகிய சாயி கூட இணைத்து வைக்கக்கூடிய பாலமா இருக்கிறவள் தான் துவாரகாமாய். இப்போ உங்க எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஜீவாத்மா சரவணன், பரமாத்மா சாயி. இந்த ஜீவாத்மாவாகிய சரவணனையும் பரமாத்மாவாகிய சாயிநாதரையும் பாலமா இருத்தி சேர்த்து வைக்கக்கூடிய பீடம் யோக பீடம். அந்த யோக பீடத்தினுடைய சொரூபமா இருக்கிறது துவாரகாமாயி. இப்ப புரியுதுங்களா? மனுஷனுக்கு மோட்சகதியை கொடுக்கக்கூடிய இடம் துவாரகாமாயி. அப்படிப்பட்ட இடம் அது துவாரகாமாயின்றது. அப்படிப்பட்ட இடம். உலகையே போற்றி வணங்கக்கூடிய சாயை தன்னுடைய மூச்சு காத்து விட்ட இடம், அவர் நடமாடின இடம், அவர் ஆடின இடம், அவர் பாடின இடம், ராமனா தரிசனம் கொடுத்த இடம், கிருஷ்ணனா தரிசனம் கொடுத்த இடம், அவரவர்கள் வணங்கக்கூடிய குருவா காட்சி கொடுத்த இடம், குலதெய்வமா காட்சி கொடுத்த இடம், அவரவர்களுக்கும் தன்னுடைய அருளையும் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய பாசத்தையும் வாரி 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 வழங்கின இடம் பாபாவுடைய துவாரகாமாய். அப்ப அப்படிப்பட்ட துவாரகாமாயினுடைய மகத்துவத்தை நம்ம எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டோம்? பாபா அமர்ந்த அந்த துவாரகாமாய்க்கே இத்தனை கல்யாண குணமும் அந்த பவித்திரமும் உண்டுன்னா பாபாவுக்கு இன்னும் எவ்வளவு பவித்திரம் உண்டு. பாபாவால துவாரகாமாய்க்கு பேர் வந்துச்சா, துவாரகாமாயினால பாபாவுக்கு பேர் வந்துச்சா அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. துவாரகாமாயின்றது அன்னை, அன்னையினுடைய மடியில அமர்ந்தது குழந்தை, அந்த குழந்தையே பரமாத்மா. இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை, அந்த மாதிரி அட்டாச்சோட இருக்கு. பார்த்தீங்களா? நமக்கும் பாபாவுக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கக்கூடியவளே இந்த துவாரகாமாய் அன்னைதான். முக்தியை கொடுக்கக்கூடிய தேவி, முக்தியை கொடுக்கக்கூடிய அன்னையே துவாரகாமாயி. சொல்றது புரியுதுங்களா? நமக்கு பாலமா இருக்கா அந்த துவாரகாமாயி. துவாரகாமாயின் அந்த பாவத்துல, அந்த அந்த புனிதமான இடத்துல நம்மளுடைய அந்த பாதம் பட்டாலே பாபா சொல்றாரு இல்லையா, என்னுடைய மசூதி மாயில யார் மனம் உடைஞ்சி கசந்து போய் ரொம்ப வேதனை உள்ளாகி அது அந்த அந்த 3 படிக்கட்டில் ஏறும் பொழுது ஒரு விதமான பாவமும் ஒரு விதமான பக்தியோடும் பாபா அங்க ரொம்ப அற்புதமான சொரூபத்தோட அமர்ந்திருக்கிறத பாவிச்சு நம்ம மேலே ஏறி போனாலே பாபாவுடைய துணி அக்னிகுண்டம் இருக்கும். அந்த அக்னிகுண்டத்தை நல்லபடியாக தரிசனம் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனாக்கா பாபா யூஸ் பண்ண அரவக்கல் இருக்கு, கோதுமை மாவு இருக்கு. அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா பாபா யூஸ் பண்ண அந்த குடம் இருக்கு, சின்ன குடம் இருக்கு, மண்பானை இருக்கு, அதுலேருந்து தீர்த்தம் கேட்டால் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது பாபா எங்கே அமர்ந்து கொண்டு எல்லா பக்தர்களுக்கும் அருளாசியை வணங்கினாரோ அந்த இடத்துல தான் பாபாக்கு இன்னைக்கு இதை பின்னாடி உட்கார்ந்துருக்காரு பாருங்க பாபா, துவாரகாமாய் பாபா. அந்த பாபாவோட சொரூபம் இருக்கு. அது ஜெய்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வரைஞ்சார். அப்படி பாபா அந்த இடத்துல இந்த பலகையை தொங்க விட்டு படுத்த இடத்துல அந்த அந்த இது மாதிரி இருக்கும், என்ன சொல்றது அப்படின்னா அந்த பலகையை கட்டக்கூடிய ஒரு கிளிப்பு, அந்த கிளிப் கூட இன்னும் இருக்கு. பாபா வாழ்ற காலத்திலேயே இந்த கிளிப்பு இன்னும் இருக்கு. அந்த கூரையை அவங்க எடுக்கவே இல்லை, அப்படியே பவித்திரமா வச்சிருக்காங்க. அது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாச்சே. அப்படிப்பட்ட இப்ப இருக்கிற மசூதிக்கும் பாபா வாழ்ந்த காலத்தில் இருக்கிற மசூதிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. பாபா வாழ்ந்த காலத்துல இந்த மசூதி அசுத்தமா இருக்குமா. பாபா ஏதோ அவரால் முடிஞ்ச அளவு சாணியெல்லாம் போட்டு மெழுகி சுத்தம் பண்ணுவாராம். அவர் காலத்திலேயே பாபா கிட்ட வந்த ராதாகிருஷ்ணமாயி தன் கிட்ட வரக்கூடிய 25-30 பேரை கூட்டுக்கிட்டு துவாரகாமாயிலேருந்து பாபா சாவடிக்கு போன அன்னைக்கு நைட்டோட நைட்டா விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பாபாவுடைய துவாரகாமாயி அப்படியே சுத்தமா ஆக்கி வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு துணியால எரிஞ்சு போய் எல்லாம் கருப்பா போயிருக்குமா அந்த செவரெல்லாம். அந்த செவத்தை எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணி குப்பையெல்லாம் அள்ளி பாபாவுடைய துவாரகாமாயை டெய்லி சுத்தமா வச்சுக்கிட்டு பாபா உள்ள என்ட்ராகும் போது கண்ணாடி வளையலால மாலையெல்லாம் ஏற்படுத்தி பாபா அமரக்கூடிய இடத்துல சுகந்தமான வாசனைகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு வெட்டி வேறு மாலையெல்லாம் போட்டு ஏகபோகமா பார்த்துக்கிட்டாங்க அம்மா ராதாகிருஷ்ணமாய். துவாரகாமாயி வேறு, ராதாகிருஷ்ண மாயி வேறு இல்லை அப்படின்றாரு வாமனராவ் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயி சரணானந்த சுவாமிகள். ஏன்னா துவாரகாமாயில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தூரத்தில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணமயமா அப்படியே சொல்வாங்களாம்.
உட்கார்ந்த இடத்துலயே துவாரகா மாயி இப்ப எப்படி இருக்கு, பாபா என்ன பண்றார், அங்க யாரு பாபாவை பார்க்க வந்திருக்காருங்கிற கொண்டு அம்மா சொல்லுவாங்களாம். நம்ம சாயி சரணானந்த சுவாமி கிட்ட, ரேகே கிட்ட, புரந்தரே கிட்ட, அம்மா கூட நெருக்கமா வாழ்ந்த பக்தர்களுக்கு தெரியும் ராதாகிருஷ்ணமாயி சாட்சாத்து ஜெகத்மாதாவான அம்பிகையே அப்படின்றது. அதனால பாபா வாழ்ந்த அந்த துவாரகா மாய்க்குள்ள நம்ம போகும்போது ஒரு விதமான பக்தி பாவத்தோட போனா, அதான் நம்ம எதுவா பாவிக்கிறோமோ அதுவா அது மாறுங்கிற மாதிரி. பெரிய சிட்டியா இருக்கு இன்னைக்கு ஷிரடி, ஆனா அங்க இருக்கக்கூடிய அது பண்றாங்க இது பண்றாங்க இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பக்தி பாவத்தோட ஷிரடிக்கு போகணும். அங்க போய் உட்கார்ந்து கொண்டு பாபாவுடைய அந்த கிருப்பையை நினைச்சு, பாபாவுடைய துவாரகா மாயில இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்றது பெரியதான பாக்கியம். இப்ப நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு பேரும் துவாரகா மாய் தான், நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு பேரும் துவாரகா மாய் தான். அந்த துவாரகா மாய் வேற, இந்த துவாரகா மாய் வேற கிடையவே கிடையாது. ரெண்டு துவாரகா மாயுமே எனக்கு என்னைக்குமே ஒண்ணுதான். புரியுதுங்களா? ஆகையினால பாபாவுடைய சுவாசம், பாபாவுடைய திருவடி ஸ்பரிசம், பாபாவுடைய நடனங்கள், பாபாவுடைய பவித்திரமான என்ன சொல்றது அப்படின்னா அவருடைய கிருபை, அவருடைய கடாட்சம், அவருடைய அருள் அமுதுகள், அவருடைய பொன்மொழிகள், அவருடைய கோபம், அவருடைய தாபம், அவருடைய விளையாட்டு, எல்லா விதமான லீலைகளும் நடந்த இடம் பாபாவுடைய துவாரகா மாய். ஆகையினால அப்படிப்பட்ட துவாரகா மாய்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த துவாரகா மாயினுடைய மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்காம போனா நமக்கு என்ன கிடைக்கும்? சாவடி பாபா பாபாவுடைய மஸ்ஜித்துல அப்ப எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுன்னு தெரியாது. பாபா மற்ற அடியார்கள்லாம் அந்த துவாரகா மாயில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது மேல ஒரு கிரிசல் விழுந்து பெரியதான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும். தடதடன கீழே விழுந்திருக்குமா அந்த மேல இருக்கிற தட்டி. பாபா அதை பார்த்து நீரு அப்படின்னாராம். அது அப்படியே நின்றுட்டான் அந்த இடத்துலயே. சாப்பிட்டு முடிச்சு பாபா வெளில வந்த பிறகு அப்படியே கீழே விழுந்துட்டான். அந்த மசூதி இடிஞ்சு பாதி விழுந்துட்டான். அந்த மசூதிலையும் பாபா போய் உட்கார்ந்து படுத்து பாபா தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு கிருபை பண்ணுவாராம். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா மழை வந்துச்சான். அந்த மலையில பாபா சிக்கிக்கிட்டார். பாபாவை எப்படியாவது காப்பாற்றணுமேன்றதுக்காக பாபாவோட பக்தர்கள் குண்டு கட்டா தூக்கி சாவடியில் வச்சுட்டாங்க பாபாவை. அப்புறம் பாபா ஒன்னொட்டு ஒரு நாள் சாவடிக்கு வர ஆரம்பிச்சார். அப்புறம் ஒன்னொட்டு ஒரு நாள் பாபாவுக்கு சாவடி ஊர்வலமா அம்மா மாத்தினாங்க. அப்புறம் காலப்போக்குல காலம் மாற மாற கோபால்ராவ் குண்டுன்னு சொல்லக்கூடியவர் தான் உருசு சந்தனக்கூடு விழாவை ஷிரடியில ஆரம்பிச்சு வச்சார். அவரே பாபாவுடைய இந்த பாலடைஞ்சு போன மசூதியை புதுப்பிக்கணும், தரையை ஒழுங்கா போடணும், பாபாவுக்கு ஒரு தர்பார் மாதிரி முன்னாடி ஒரு கூரை செட்டு ஒன்று போடணும்லாம் ஆசைப்பட்டு எல்லா கல்லையும் வாங்கி வச்சிட்டார். ஆனா பாபா அவர் தடுத்து நிப்பாட்டி நானா சாஹேப் சாந்தோர்கர், காகா சாஹிப் தீட்சித் மூலமா அந்த பணிகளை பாபா எடுத்து செய்ய ஆலோசனை கொடுக்க அப்ப உருவான துவாரகா மாயினுடைய விஷயமே வேற. அப்பதான் துவாரகா மாய் புதுப்பிக்கப்பட்டது. பாபாவுடைய துவாரகா மாயி 1911 அப்புறமா தான் பாபா வாழ்ந்த அந்த துவாரகா மாயி பழமையான நிலையிலிருந்து புதுமையான நிலைக்கே மாறிச்சு. அத காகா சாஹிப் தீட்சித், நானா சாஹிப் சாந்தோர்கர் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் மசூதியை புதுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு மூலாதாரமா இருந்து செயல்பட்டது அன்னை ராதாகிருஷ்ணமாய். ஏன்னா ஷிரடியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஷிரடி ராதாகிருஷ்ணமாய் அன்னையனுடைய ஒரு சங்கல்பமே. அம்மா இப்படிலாம் ஷிரடி இருக்குங்கிறத கணிச்சு சொல்லுவாங்க. பாபாவே சொல்லியிருக்கார். விளையாட்டுத்தனமா போறாங்க வரவங்கள்ட்டலாம், இன்னைக்கு இப்படி ஷிரடி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிக்கிறதுக்கே இடம் இருக்காது, சாரியா மக்கள் எறும்பா வருவாங்க அப்படின்பாரு. இங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் இலையும் பெரிய பெரிய பில்டிங்லாம் வரும், இங்க யானை வரும், குதிரை வரும், நிறைய விழாக்கள்லாம் நடக்கும்னு பாபா பேசுவாராம். அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கிண்டல் பண்ணாங்களாம். பாபா சமாதிக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு பாபா சொன்ன ஒன்னொன்னு நிறைவேறிச்சான். பாபா சொன்ன ஒன்னு நிறைவேறி இன்னைக்கு எப்படி இருக்கு ஷிரடி? எப்படி இருக்கு? திருப்பதிக்கு சமமா இல்லையா இருக்கு? அப்ப பாபாவுடைய அந்த திருவாக்குலேந்து வரக்கூடிய சொல்லுக்கு கட்டாயம் அர்த்தம் உண்டு. அந்த சொல்லு பரபிரம்மத்துடைய சொல்லு, பரபிரம்மமாகிய சாய்நாதருடைய திருவாய்மொழிகள் அனைத்துமே பிரம்மனுடைய வாக்கு. புரியுதுங்களா? ஆகையினால
நம்ம வந்து பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத காட்டிலும் பாபா ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த துவாரகா மாயின்னு சொல்லக்கூடிய மசூதி எப்படி இருந்திருக்கும், பாபா எப்படி அதில் தங்கியிருப்பார், பாபா அதுக்கப்புறம் எத்தனை ஆயிரம் மக்களை பிடிச்சு ஷிரடிக்கு இழுத்தார், அப்போ அந்த மசூதி மாயினுடைய மகத்துவத்தை பாபா எப்படி வெளிக்கொணர்ந்தார், அதுக்கெல்லாம் யாரெல்லாம் பாபா கருவியாக பயன்படுத்தி என்னென்ன விதமான லீலா வினோதங்களை எல்லாத்தையுமே அவர் பண்ணார். அதுலேயும் பாருங்க, பீமாஜி பாட்டீல்ன்ற சொல்லக்கூடிய பக்தர் ரொம்ப கவலையா வந்தார். உடனே சுத்தமா போச்சு, கண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க. இந்த ஆளை எதுக்கு ஏன் தலையில கட்டுறீங்க, எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு பாபா சொன்னார். அதுக்கப்புறம் பாபா காலில் போய் பீமாஜி பாட்டீல் விழுந்தார். அப்போ பாபா, நான் பொறு, உன்னுடைய கவலைகளை தூக்கி எறி, உன்னுடைய துன்பம் முடிவுக்கு வந்தது என என்ன, மசூதியில் எவன் கால் வைக்கிறானோ அவன் மகிழ்வின் பாதையில் செல்கிறான் அப்படின்னு நம்பு அப்படின்னார் பாபா. அப்புறம்தான் பீம்பாய் வீட்டில் போய் படு அப்படின்னு சொல்லி கனவு மூலமா பீமாஜி பாட்டிலுடைய அந்த நோயை பாபா ஃபுல்லா தீர்த்தார். அவர் தான் சாயி சத்யநாராயண விரத பூஜையும் இந்த தேசத்துக்கு கொடுத்தார். அந்த மாதிரி மசூதி வந்து பாபாவுடைய இந்த துவாரகாமாயினுடைய மகத்துவம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரே ஒரு லீலை அடியன்னு சொல்றேன். எங்க அப்பா, அவர் பேர் ராமாச்சாரி, அவருக்கு நடக்க முடியாம போயிட்டு பாபாவுடைய வாக்கு சத்தியம், இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரியதான லீலை, பெரியதான அற்புதம். பாபா வந்து இந்த மசூதி மாயில யார் காலடி எடுத்து வச்சாலும் அந்த மசூதி மாயான அன்னை காத்து ரட்சணை பண்ணுவாள் அப்படின்றத பாபா சொன்னார் இல்லையா, அதுக்கு ஆதாரமே நான் தான். எங்க அப்பாவோட வாழ்க்கையில நடந்தது நான் இப்ப சொல்றேன். எங்க அப்பாவுக்கு நடக்கவே முடியாது. என்கிட்ட இருந்தது 5000 ரூபாய் பணம். அப்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பாபாவுடைய சச்சரிதத்தை விடாம படிப்பேன். எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு, பாபா என்கிட்ட இருக்கிறது 5 ரூபா தான், இதை வச்சுட்டு எங்க அப்பா நடக்க முடியல, அப்புறம் நான் தூக்கிட்டே நான் ஷிரடிக்கு வந்துடுறேன்னு சொல்லி எங்க அப்பாவை நான் ஒண்டி ஆளா தூக்கிட்டே ஷிரடிக்கு போனேன். அவரால் சுத்தமா நடக்க முடியாது. மோஷன்னா உட்கார்ந்தான் போவாரு, ஒன்பாத்தம்னாலும் உட்கார்ந்தான் போவாரு. அவரை நான் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவரால் சுத்தமா நடக்க முடியல. காரணம் என்னன்னா, ஒரு பைக்காரன் பின்னாடி தட்டிட்டான். ஒரு பைக்காரன் இடுப்பை வந்து தட்டிட்டு போயிட்டான். ஆனால் எலும்பு உடையில, அவர் கை காலில் நல்லதாக இருந்துச்சு, ஆனால் அவரால் நடக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எங்கள் அப்பாவை தூக்கிக்கிட்டு நான் ஷிரடிக்கே கிளம்பிட்டேன். ஷிரடிக்கு நேராக போய் அங்கிருந்து அச்சுதானந்த சுவாமிகள் எங்களுக்காக வந்து, அவரும் ஒரு சாது, பாபாவுடைய பரம அடியவர், அவரை நாங்கள் மகான் அப்படின்ற நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். அவர் தான் எங்கள் அப்பாவுக்கும் இடம் கொடுத்து எங்கள் அப்பாவை துவாரகாமாய்க்கு அழைச்சிட்டு போக சொன்னார் எங்கள் அப்பாவை. அப்போ நான் எங்கள் அப்பாவை துவாரகாமாய்க்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிட்டேன். வண்டி வீல் சேர் கொடுத்தாங்க ஷிரடி சமஸ்தானத்தில். அந்த வீல் சேர்லையே சமாதி மந்திர், லெண்டி தோட்டம் எல்லாத்தையும் எங்கள் அப்பாவுக்கு சுற்றி காமிச்சிட்டு அதே வீல் சேரில் பாபாவுடைய துவாரகாமாய்க்குள்ளே எங்கள் அப்பா உட்கார வச்சேன். ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சேன். பாபா என்ன சொல்லியிருக்கார், இந்த மசூதி மாயில யார் காலடி எடுத்து வைக்கிறானோ அவன் மகிழ்வின் பாதையில் செல்கிறான்னு சொல்லியிருக்காருல, இப்ப படிச்சான் இல்லையா, அதுக்கு ஆதாரமா பாபா என்ன தெரியுமா பண்ணார், எங்க அப்பாவை அந்த மசூதி படியில ஏறி பாபாவை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி நாங்க ரூமுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா கால் வந்து கட்டி ஆயிட்டு, இரும்பு கணக்கா கால் அப்படியே மரன்னு ஆயிட்டு. நான் பயந்து போயிட்டேன். சதையும் இதுதான், ரத்தம் தானே ஓடும், ஆனா இரும்பு கட்டி மாதிரி ஆயிட்டு. 2 காலுமே சுத்தமா இன்னும் நடக்க முடியாம போயிட்டு. ஐயோ, ஷிரடிக்கு பாபாவை நம்பி வந்தா திருப்பி இப்படி ஆயிட்டே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு திருப்பி அச்சுதானந்த சுவாமிகிட்ட சொல்லிட்டு எங்களை ஊருக்கு அமுச்சு விட்டா. நாங்கள் திருப்பி ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்து நைட்டு எங்க அப்பாவை பக்கத்துல படுக்க வச்சுட்டு நான் படுத்துட்டேன். படுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, காலையில ஏந்திரிச்சு பார்த்தா எங்க அப்பாவை காணும். 6 மாசம் கிட்டத்தட்ட நடக்காத எங்க அப்பா திடீர்னு காணா போயிட்டார். ஐயோ, எங்க அப்பாவை காணுமே அப்படின்னு சுத்தி பார்த்தா போய் கடையில நின்று டீ குடிக்கிறாரு எங்க அப்பா. அப்ப நான் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாபா தன்னுடைய வாக்கை காப்பாத்தினார். நான் நேருக்கு நேரு உணர்ந்தேன். எதுக்கு சொல்றேன்னா, அவர் சொல்லியிருக்கார், நீ எத்தகைய பாவத்தோடு என்ன நீ பார்க்க என்னுடைய துவாரகாமாய்க்கு வரியோ அத்தகைய பாவத்தோட உனக்கு நான் வந்து கிருபை பண்ணுவேன்னு அவர் உட்கார்ந்துருக்கார். பாபா உட்கார்ந்துருக்கார். ஷிரடியில தான் உட்கார்ந்துருக்காருன்னு இல்ல, ஒரு பாபா கோவில்கள்லையும் உட்கார்ந்துருக்கார். நமக்கு மைண்ட் செட்டு ஷிரடினே இருக்கு. ஆனா ஷிரடியிலேருந்து நம்ம ஊர்ல வந்திருக்கிற பாபா உட்கார்ந்துருக்கிற இடமும் ஷிரடி தான் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். நமக்கு அந்த மைண்ட் செட்டே இருக்க மாட்டேங்குது. பாபா ஷிரடி இங்கேருந்து போகணும்னா 1500 கிலோமீட்டர் போகணும்.
1500 போயிட்டு நீ ஏன்டா கஷ்டப்பட்டு வர, நான் உன் ஊர்லேயே வந்து உட்கார்றான்னு நம்ம வீட்டு பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு. ஆனால் அந்த கோயிலோட மகத்துவத்தை நமக்கு புரிஞ்சிக்க மாட்டோம். அங்கே உட்கார்ந்துருக்கிற பாபா தான் ஷிரடி பாபான்னு ஒத்துக்க மாட்டோம். ஆனால் போவோம், கும்பிடுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், எல்லாம் நடக்கும். ஆனால் மைண்ட் செட்டு ஃபுல்லாக ஷிரடி ஷிரடி ஷிரடினே இருக்கும். வந்து உட்கார்ந்துருக்கிற இடமும் ஷிரடி தானே. அப்போ கும்பகோணத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோவா ஒரு கோயில் தான் இருந்துச்சு. அங்கே நான் போகல, எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போல. நான் நிறையா ஷிரடிக்கு போயிட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நார்மலாக டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாரு. என்னப்பா நடக்கிறீங்க, நல்லாயிட்டுப்பா என் காலு, நல்லாயிட்டுப்பா என் காலு அப்படின்னாரா. நான் எங்கள் அப்பாவை உட்காரிச்சு கிளாஸ் எடுத்தேன். எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னார், பாபாவை நான் கும்பிடும்போது, பாபா வந்து ஒரு பிச்சைக்காரன்டா, நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன், அந்த ஆள் பின்னாடி போனால் உனக்கு கல்யாணம் ஆகாது, உன் வாழ்க்கையே நல்லா இருக்காதுடா. யார், எங்கள் அப்பா, என்னை பெத்த அப்பா சொன்னார். அவர் ஒரு அனாதையண்டா, சாய்பாபாவை நம்ம குருநாதரை, அவர் ஒரு அனாதையண்டா, அவர் வீடு தோறும் பிச்சை எடுத்து சாப்பிட்றாளாண்டா. அந்த ஆளை கும்பிட்டு நீ ஏன்டா இப்படி இருக்கிற, தயவு பண்ணி அவரை கும்பிடாதடா, நீ ராமனை கும்பிடு, கிருஷ்ணனை கும்பிடு அப்படிலாம் எங்கள் அப்பாவே சொன்னார். நான் சொன்னேன், பா ஏன் பாபாப்பா, ஏன் பாபா, அவர் தான் எனக்கு எல்லாம், எனக்கு அவருக்கு அப்புறம் தான் நீ கூட எனக்கு அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். கடைசியில் பாபா அப்படி ஒரு அற்புதம் பண்ணி பாபாவுடைய கிருப்பையை எங்கள் அப்பா அப்போ உணர்ந்தார். அதுக்கப்புறம் பாபாவை எங்கள் அப்பா ஒரு தப்பாக கூட பேசினதில்லை. அப்படின்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த துவாரகா மாயினுடைய மகத்துவம் இருக்கே பாப்பா, அதனுடைய வைபவத்தை வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. நீங்கள்லாம் எத்தனை பேர் ஷிரடிக்கு போயிருக்கீங்க, அந்த துவாரகாமாயி என்னமா உணர்ந்துருக்கீங்க, அது என்னவா நீங்கள் பார்த்துருக்கீங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய லைஃப்பில் நான் பார்க்கக்கூடிய ஷிரடி சேத்திரமே ஒரு அம்பிகையுடைய சொரூபம். அந்த அம்பிகையுடைய சொரூபத்தில் பாபா அமர்ந்திருக்கார். அந்த அம்பிகையாகிய துவாரகாமாயினுடைய மடியில் உட்காரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த அம்பிகையும் கிருபை பண்ணுறா, சாய்நாதரும் கிருபை பண்றார். அம்பிகையினுடைய ரூபமே சாய்பாபா, அம்பிகையுடைய ரூபமே சாய்நாதர். ஏன்னா அம்மாங்கிற, இன்னைக்கு பாபாவுடைய பக்தர்கள் நிறைய பேர் பாபாவை அம்மாவா பார்க்குறாங்க, அப்பாவா பார்க்குறாங்க, தோழர்களா பார்க்குறாங்க, பாபா அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறச்ச கேட்குறச்ச ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆனால் எத்தனை பேர் உணர்ந்து அவரை கும்பிடுறோம், எத்தனை பேர் உணர்ந்து அவரை வந்து நம்ம அரவணைச்சி நம்மளுடைய ஹிருதயத்தில் ஒரு சுவாமியாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்றது வந்து இருக்கிறதில்ல. பொதுவாக அவரை வணங்கக்கூடிய அநேக பக்தர்கள் நம்ம எல்லாருமே, ஆனால் அவர் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருக்கிறத நீங்கள் பாரு அப்படின்றார். ஆனால் நம்ம பாபாவை வணங்குறோம், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் பாபாவை பார்க்குறோமா அப்படின்னா சந்தேகம்தான். சந்தேகம் அப்படின்றதெல்லாம் பாபாவுடைய துவாரகா மாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால ஷிரடிக்கு நீங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா துவாரகா மாயினுடைய மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க, சாவடியினுடைய மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க, குருஸ்தானுடைய மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க, சமாதி மந்திரனுடைய மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதே மாதிரி பாபாவுடைய வைபவம் நிறைந்த அந்த இடங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நந்தா தீபம், பாபாவால் ஏற்றப்பட்ட நந்தா தீபத்தோட மகத்துவத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். தெரிஞ்சுக்காம போனா கும்பிட்டா என்ன லாபம், பணம் தான் வேஸ்ட்டு. கிருப்பை கிடைக்கும், பாபா கிடைக்கவே மாட்டார். பாபாவுடைய கிருப்பை எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்கும், அவர் கிடைப்பாரானா கிடைக்க மாட்டார். அப்போ அவர் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அத்தகைய பாவத்தோடு கும்பிடணும். பாபாவுடைய அடியார்களான ஷியாமாவா இருக்கட்டும், தீட்சித் ஐயாவா இருக்கட்டும், நானா சாஹேப் சாந்தோர்கர் ஐயாவா இருக்கட்டும், தாஸ்குன மகாராஜா இருக்கட்டும், ராதாகிருஷ்ண மாயி அம்மாவா இருக்கட்டும், பாய்ஜாபாய் அம்மாவா இருக்கட்டும், தாத்தியா பாட்டீலா இருக்கட்டும், இந்த மாதிரி சகுன்மேரு நாயக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடியார்கள் எத்தகைய பாவத்தோடு பாபாவை வணங்கினாங்க அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் பாபா கிட்டையே நம்ம பக்தி பண்ண முடியும். அப்ப பாபா கிட்ட பக்தி பண்றதுக்கு யார் மூலம், பாபாவுடைய அடியார்கள் தான் மூலம். அந்த மூலமான அடியார்கள் எப்படி பாபா கிட்ட பக்தி பண்ணியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கத்தான் பாபா கிட்ட நம்ம ஒழுங்கா பக்தி பண்ண முடியும். நாயன்மார்களுடைய பக்தியை தெரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸ்வரன் கிட்ட பக்தி பண்ண முடியும். ஆழ்வார்களுடைய பக்தியை தெரிஞ்சுக்கிட்டா தான் பெருமாள் கிட்ட பக்தி பண்ண முடியும். பாபாவுடைய அடியார்களுடைய பக்தியை தெரிஞ்சுக்கிட்டா தான் பாபா கிட்ட பக்தி பண்ண முடியும். பாயிண்ட் புரியுதுங்களா அவங்க எல்லாருக்கும்? ஆகையினால
தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நமக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும் அப்படின்றத அடியன் ரொம்ப தீர்க்கமாக சொல்லிக்கிறேன். துவாரகாமாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவளே என்னுடைய அம்மான்னு நான் சொல்வேன். அம்மாவே அந்த சொரூபத்தில் இருக்கிறாங்க. தன்னுடைய குழந்தை தப்பு பண்ணாலும் வம்பு பண்ணாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் எத்தகைய பெரிய பாவம் பண்ணாலும் தன்னுடைய மடியில் அரவணைக்கக்கூடிய ஒரு அம்மாவா ஒரு நம்ம எல்லாரையுமே துவாரகா மாயின்னு சொல்லக்கூடிய அந்த பவித்திரமான மசூதி குழந்தையா பாவிக்குது. பாபாவை முதல்ல ஏற்றுக்கொண்ட அன்னை நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள அவள் தயாராக இருக்கா. ஆகையினால பாபாவை பார்க்க போகிற ஒவ்வொரு அடியார்களும் பாபாவையே தன் மடியில் சுமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அன்னையினுடைய மகத்துவத்தையும் நம்ம கொஞ்சம் கவனித்து அந்த அன்னைக்கு ஒரு நமஸ்காரத்தையும், அந்த அன்னையினுடைய மடியில் இருந்து அருள்பாலிக்கக்கூடிய குருநாதருக்கும் ஒரு நமஸ்காரத்தையும், இத்தகைய வைபவத்தை எல்லாத்தையும் காட்டி கொடுத்த அடியார் பெருமக்களுக்கும் நம்மளுடைய நமஸ்காரத்தையும் கண்டிப்பாக தெரிவிக்கணும். சாவடி யாருடைய சொரூபம்? துவாரகா மாயை யாருடைய சொரூபம்? வேப்பமரம் யாருடைய சொரூபம்? நந்தாதீபம் யாருடைய சொரூபம்? சமாதி மந்திர் யாருடைய சொரூபம்? இது எல்லாத்தையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இது எல்லாத்தையுமே ஓங்கோல் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் 6 யோக சக்கரங்கள்னு சொல்றார். இந்த 6 இடத்தையும் குருஸ்தான ஒரு யோக சக்கரமா சொல்றார், நந்தாதீபத்தை ஒரு யோக சக்கரமா சொல்றார், சமாதி மந்திர ஒரு யோக சக்கரமா சொல்றார், துவாரகா மாயையை ஒரு யோக சக்கரமா சொல்றார், லெண்டி தோட்டத்தை ஒரு யோக சக்கரமா சொல்றார், சாவடியா ஒரு யோக சக்கரமா சொல்றார். இந்த 6 இடமுமே ஒரு விதமான யோக சக்கரங்கள் அப்படின்றத ஓங்கோல் பரத்வாஜ் மாஸ்டர் பதிவு பண்றார். இந்த இவர் தான் இந்த ஒரு கல்லையா பரத்வாஜ் முனிவர்னு சொல்லக்கூடியவர். இவர் ஆந்திரா முழுக்க பாபாவை பத்தி பிரச்சாரம் பண்ணி பாபாவுடைய திருவடி அடைந்த உத்தமமான மகான். அவரே சொல்லியிருக்கார் 6 யோக சக்கரங்களாம். இந்த ஒரு இடத்துலையும் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தா தான் அதனுடைய மகத்துவத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆகையினால நம்ம ஷிரடிக்கு போகிறோம் அப்படின்னா துவாரகா மாயில 24 மணி நேரம் உட்கார முடியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் உட்காரலாம். அப்படியா? எந்த நேரம்ப்பா அப்படின்னா நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் துவாரகா மாயில போய் உட்காரலாம். யாரும் வரமாட்டாங்க, எந்த சிக்கலும் இருக்காது. ஸ்தவன மஞ்சரியையோ இல்லை சச்சரிதத்தையோ இல்லை எதுவுமே இல்லாமையோ அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு பாபா எனக்கு அதை கூட இது கூடலாம் வேண்டவே வராது. அங்கே போய் உட்கார்ந்தாலே பாபாவுடைய லீலா வினோதங்கள் நமக்கு நல்லா ஞாபகம் வரும். பாபா பண்டரிபுரநாதனா காட்சி கொடுத்த லீலை, பாபா தன் பக்தர்கள்ட்ட சண்டை போட்ட லீலை, பாபா வம்பு கிழித்த லீலை, பாபா தன்னுடைய பக்தர்கள்ட்ட விளையாண்ட லீலை, அங்கே ராதாகிருஷ்ணமயமா சேவை பண்ணாதா ஒரு பாவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் துவாரகா மாய்க்குள்ள உட்கார்ந்தாலே நமக்கு கண் பார்வையில் போகும். அவ்வளோ விஷுவலா போகும். அப்படிப்பட்ட துவாரகா மாயில நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 7 மணி ஒரு 6 மணி வரைக்கும் தாராளமாக போய் உட்காரலாம். யாரும் உங்களை ஏந்திரி ஜாப்னு சொல்லவே மாட்டாங்க, கிளம்புன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு அழகா தூணில் சாஞ்சு உட்காரலாம். துவாரகா மாய்க்கெல்லாம் போனால் பாபா உட்கார்ந்த சீலா கல் இருக்கு. பாபா ஒரு இதில் சாஞ்சுக்கிட்டு அழகா சமைச்சார். அந்த அடுப்பு இருக்கு. அந்த செவுத்து ஓரமா பாபாவுடைய திருவடி ஒன்று இருக்கும். அங்கே நின்றுக்கிட்டு தான் போறவங்க வரவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாராம் பாபா. அப்புறம் அந்த படிக்கட்டு 2 படிக்கட்டு இருக்கும். இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3. சென்டர் படிக்கட்டு தான் பாபா வாழ்ந்த காலத்திலேருந்து இருக்கிற படிக்கட்டு. இதுக்கு இந்தாண்டு இருக்கிற படிக்கட்டு புதுசா கட்டப்பட்ட படிக்கட்டு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி மேலே ஏறும் பொழுதே பாபாவுடைய துணி, அந்த துணிமாய்க்கு அந்த முனையில இருக்கக்கூடிய ஒரு தூணுக்கு கீழே பாபாவுடைய பாதுகை இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தான் பாபா துணியை எரிச்சாராம். அதை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா பாபா யூஸ் பண்ண மண்பாண்ட பானை இருக்கும். அந்த இன்னொரு மூலையில பார்த்தா அரவக்கல் இருக்கும். ஒரு கோதுமை மூட்டை இருக்கும். கோதுமை மூட்டை பாலாஜி நவாஸ்கர் பாட்டில் வீட்டிலேருந்து இப்போ வரைக்கும் கொடுக்கக்கூடிய வைபவம் நடக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா பாபாவுடைய துவாரகா மாயி சொரூபம் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அந்த சுவாமியுடைய சொரூபம் இருக்கும். அங்கே உட்கார்ந்தபடி தான் பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய அருளையும் அன்பையும் பாசத்தையும் வாரி வாரி வழங்கின இடம் அது. அதுலேருந்து வெளியில் வந்துட்டா ஒரு திண்ணை மாதிரி இருக்கும்.
திண்ணையில கூம்பு மாதிரி இருக்கும். அதுல தான் பக்தர்கள் எல்லாரும் ஊதுபத்தி சொருவி வைப்பாங்களாம். பாபாக்கு ஊதுபத்தி நம்மளே காட்டலாம். நைட்டு 10 மணிக்கு மேல ஊதுபத்தி ஒரு 10 ஊதுபத்தியை ஏத்தி பாபாவோட துவாரகாமாய்க்கு ஃபுல்லா அப்படி சுத்தி காட்டலாம். பாபாவுடைய துணிக்கு கிட்ட காட்டலாம். எல்லா இடத்துலயும் இப்படி சுத்தி சுத்தி காட்டணும்னா அது கூட பண்ணலாம். யாரும் இதை சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்தர்களும் தெரிஞ்சுக்கணும். பாபாவுடைய மண்பாண்டத்திலேருந்து தீர்த்தம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா துவாரகாமைக்குள்ள போகும்போது ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கிட்டு போங்க. எடுத்துட்டு வரிசையா போகிறச்ச துவாரகாமாய் பாபா கிட்ட மசூதிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பண்டிட் இருப்பாரு. எனக்கு மாதிரி தீர்த்தம் வேணும்னு கேட்டீங்கன்னா தீர்த்தம்னு சொன்னாலே போதும், அவருக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு அந்த வாட்டர் பாட்டில அந்த பானையிலேருந்து எடுத்து தண்ணியை கொடுப்பாரு. அது தீர்த்தமா இருக்கும். அந்த தீர்த்தத்தை நீங்க வாங்கிக்கலாம். அப்ப இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு. சாவடிக்கு போனா ஒரு மகத்துவம் இருக்கு, ஆஞ்சநேய சுவாமி கோயில் போனா ஒரு மகத்துவம் இருக்கு, குருஸ்தான் போனா ஒரு மகத்துவம் இருக்கு. இந்த மாதிரி மகத்துவம் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு போனாதான், பக்தி பாவத்தோட போனாதான் சுவாமியுடைய அருளானது நமக்கு கிடைக்கும். ஆகையினால சும்மா அதோ போயிட்டு வரோம் அப்படின்னு சும்மா டூர் மாதிரி இந்த மாதிரிலாம் போனாக்கா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆகையினால புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு போனாதான் நமக்கு அந்த குருநாதருடைய அந்த மகத்துவம் நமக்கு நல்லா கிளீனா தெரியும். இதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது. என்னையும் தாண்டி பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் நிறைய மகத்துவங்கள் தெரியும். நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கனே தவிர எல்லாம் தெரியும்னு என்னால் சொல்ல முடியாது. கற்றது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி பாபாவுடைய மகத்துவமான ஷிரடியா இருக்கட்டும், பாபாவுடைய வைபவமா இருக்கட்டும், கற்றது கையளவு தான். கையளவு கூட இல்லை, லைட்டா கத்துக்கிட்டதுக்கே பாபா என்ன இந்த ஸ்டேஜில் விட்டுருக்கார். அப்ப இன்னும் அதிகமா அவரை பத்தி தேட 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 என்ன எங்க கொண்டு போய் விடுவார் பாபா, அவர்கிட்டே கொண்டு போய் சேர்த்துப்பார் என்ன. அதனால பாபாவுடைய மகத்துவத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவரை புரிஞ்சுக்கணும், அவர் சொல்லக்கூடிய அந்த வழியை கடைபிடிக்கணும். அவ்வளோ ஈஸி இல்லை, கடைபிடிக்கிறது கஷ்டம்தான். அப்படி இருந்தாலும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு 6 விதமான எதிரிகள் நமக்குள்ள இருந்தே ஆட்டி வச்சு நம்மளை ஏடாகுடமாக பண்ண வச்சு தேவையில்லாமல் சண்டை சச்சரவு எல்லாத்துக்குள்ளேயும் நுழைப்பாங்க. ஆனாலும் எல்லாமும் அவருடைய கிருபை அப்படின்றத நினச்சி கொண்டு அதுலேயும் பாபாவை பார்த்து உணர்ந்து பாபாவுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அதையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு அப்புறம் அவருடைய பாதையில் பயணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு அடிப்படை, அந்த அடிப்படையை பிடித்து கொண்டு போனால் குருநாதருடைய பரம அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றத அடியன் சொல்லிக்கிறேன். துவாரகா மாயியை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. 1 மணி நேரம் ஆயிட்டு லைவு. ஆகையினால அடுத்த லைவ் எப்போ அப்படின்றது கூடிய சீக்கிரத்தை உங்கள் எல்லாருக்கும் அடியன் சொல்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமானதை மட்டும்தான் அடியன் போடுவேன், சும்மா எதையும் போட மாட்டேன் நான் இந்த லைவ்லாம். அதனால் இந்த மாதிரி ஏதாவது தகவல் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அடியன் சமர்ப்பிக்கிறேன். அடுத்த லைவ் எப்போ நேரம் கிடைக்குதோ அடியன் முத நாளே ஷார்ட்ஸில் நான் அடியன் சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி இதை பற்றி நம்ம அனுபவிக்க போகிறோம், நீங்கள் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கலந்துக்கலாம். மேற்கொண்டு இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க, இது லிங்காக உங்கள்கிட்ட வந்துடும். அந்த லிங்கை நிறையா பாபாவோட பக்தர்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நீங்கள் கேட்டதுக்கும் ஒரு பிரயோஜனம், அவங்களையும் கேட்க வச்சதுக்கும் ஒரு பிரயோஜனம், சேவை. அந்த சேவையை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதாவது இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, அதை வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிப்பாங்க. ஆகையினால உங்கள் எல்லாருக்கும் அடியனுடைய திவ்யமான மங்களமான நமஸ்காரங்கள். குருநாதருடைய கிருபை என்னைக்கும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு பௌர்ணமி ஒரு சத்சங்கம் நடக்க போகுது. சத்சங்கம் லைவ் கிடையாது, அடியன் வீடியோவாகவே எடுத்து உங்கள் எல்லாருக்கும் இந்த யூடியூப் பதிவில் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் பாபாவை பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறையா பக்தர்களுக்கு இந்த மாதிரி பதிவுகளை அனுப்பி கொடுத்து ஒரு சேவையை பண்ணுங்க. சுவாமி என்னைக்கும் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய கடாட்சத்தை கொடுக்கட்டும், அவருடைய அருளும் அன்பும் நம்மளுடைய ஆத்மாவோடு இருக்கட்டும்ன்றத பிரார்த்தனை பண்ணி உங்கள் எல்லாருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். ஓம் சாய்ராம்.
சாய்ராம்.